வணக்கம். இன்றைய பிஎன்சியின் பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆழிப்பேரலை சுனாமி தாக்கிய 21ஆம் ஆண்டு நினைவு தினம். தமிழக கடலோர கிராமங்களில் மக்கள் கண்ணீர் அஞ்சலி. அதிமுகவில் போட்டியிட விரும்புவோர்கள் விருப்ப மனு அளிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. டிசம்பர் 31 வரை மனுக்களை தரலாம் என இபிஎஸ் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 1,69,000 பேர் விண்ணப்பம். தமிழ்நாடு முழுவதும் 2 நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என அறிவிப்பு. திமுக ஆட்சி காலத்தில் 7,500க்கும் அதிகமான கொலைகள் நடந்திருக்கின்றன. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதே எங்கள் ஒற்றை இலக்கு. தமிழக பாஜக செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை சூளுரை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக கடலோர கிராமங்களில் சுனாமி தாக்கி 21 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி உயிரிழந்தவர்களுக்கு உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி எனும் ஆழிப்பேரலை தாக்கியதில் சென்னை, கன்னியாகுமரி, நாகை, கடலூர் மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. கடலோர கிராமங்களில் வசித்த ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். அதிமுக சார்பில் தமிழகம், புதுச்சேரி, கேரள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை பெற கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். அதன்படி டிசம்பர் 28 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை பெற்று அதனை முறையாக பூர்த்தி செய்து வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொது மற்றும் தனி தொகுதிகள் அனைத்திற்கும் 15,000 ரூபாயும், புதுச்சேரியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு 5,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 1,69,000 பேரும், பெயர் நீக்கம் செய்ய 1,211 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். அரசியல் கட்சிகள் சார்பில் பெயர் சேர்க்க 59 விண்ணப்பங்களும், பெயர் நீக்க 53 விண்ணப்பங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இதில் அதிமுக சார்பில் அதிக அளவில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய நாளையும் நாளை மறுநாளும் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்வேறு வழக்கில் நீதிமன்றங்களால் குட்டு வாங்கியும் பாடம் கற்க திமுக அரசு முன்வரவில்லை என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் பாலியல், ஆள்கடத்தல், போதைப்பொருள், நில அபகரிப்பு போன்ற செயல்களை மூடி மறைக்க ஸ்டாலின் அரசு கையில் எடுத்திருக்கும் போர்வால் கோயபல்ஸ் பிரச்சாரம் என்றும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சி காலத்தில் 7,500க்கும் அதிகமான கொலைகள் நடந்திருக்கின்றன. இந்த ஆட்சியை மக்கள் எப்படி அங்கீகரிப்பார்கள் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் பேசிய நயினார் நாகேந்திரன், தேர்தல் காலத்தில் சொன்னதை நிறைவேற்றாத திமுக மத்திய அரசை பகைத்துக் கொண்டதுதான் மிச்சம் என்றும் தெரிவித்தார். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக 40 கோடி வரை பணம் பதுக்கி வைத்துள்ளதாக தெரிவித்த நயினார் நாகேந்திரன், தேசிய ஜனநாயக கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சியமைக்கும் என்றார். மத்திய பிரதேசத்தில் போலி திருமண தகவல் மையம் நடத்தி 1,500 இளைஞர்களை ஏமாற்றிய 20 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். போலி அழைப்பு மையங்களில் இருந்து கணினிகள், மொபைல் போன்கள், சிம் கார்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வங்கி கணக்குகளில் 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு பரிவர்த்தனை நடந்தது தெரியவந்துள்ளது. இந்த குற்றத்துக்கு மூளையாக திலேஸ்வர் என்பவர் செயல்பட்டது தெரியவந்துள்ளதால் அவரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதே எங்கள் ஒற்றை இலக்கு என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, திமுக ஆட்சி முடியும் நேரத்தில் உள்ளது என்றும் அவர்கள் இன்னும் 100 நாட்கள் தான் ஆட்சியில் இருப்பார்கள் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் வெற்றியை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருவதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,03,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 9 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 254 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி விலை கிலோவிற்கு 9,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 2,54,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து வெள்ளி, தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டு வருகிறது.
தொடர் விடுமுறையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் 8 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மார்கழி மாத வளர்பிறை சஷ்டி என்பதால் அதிகாலை 3 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. பள்ளி விடுமுறை நாட்கள் என்பதால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது. பக்தர்களின் கூட்டம் அதிகரித்ததால் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தங்க அங்கி வருகை மற்றும் மண்டல பூஜை காரணமாக இன்று 30,000 பேருக்கும் நாளைய தினம் 35,000 பேருக்கு மட்டுமே ஆன்லைன் முன்பதிவு வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஸ்பாட் புக்கிங் 2,000 குறைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.